J. Thomson in 1898 proposed that an atom possesses a spherical shape, radius approximately 10 to the power minus 10 meter, in which the positive charge is uniformly distributed. The electrons are embedded into in such a manner as to give the most stable electrostatic arrangement. Many different names are given in this model. For example, plum pudding, rising pudding, or watermelon. This model can be இது வரைக்கும் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த பேரால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜே தாம்சனோட மாடல் எப்படி இருக்கும்னா, அவர் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் அக்சியூம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து 10 to the power minus 10 மீட்டர் வரைக்கும் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் அப்படியே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. அப்படியே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவர் வேரியஸ் நேம்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொன்று ப்ளம் புட்டிங்கு, இன்னொரு ரைசிங் புட்டிங்கு, ஒரு வாட்டர்மெலன். இது மூணுத்துக்குமே என்ன ஜே தாம்சன் மாடலுக்கான வேறு பேர். திஸ் மாடல் கேன் பி விஷுவலைஸ்ட் ஆஸ் த புட்டிங் ஆஃப் ஆர் வாட்டர்மெலன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வித் த plums or seeds electrons embedded into it. An important feature of this model is that the mass of the atom is assumed to be uniformly distributed over the atom. Although this model was able to explain the overall neutrality of the atom, but was not consistent with the result of later experiment. அதாவது இந்த பேரல் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கா. இப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டர்மெலன் அசியூம் பண்ணிங்கன்னா, வாட்டர்மெலன் எப்படி இருக்கும், வெளியே பச்சை கலரில் உள்ளேருந்து க்ரீன் கலர், வெள்ளை பச்சை கலரில் உள்ளே வந்து ரெட் கலரில், அது வந்து சீட்ஸ் வந்து பிளாக் கலர் சீட்ஸ்லாம் இருக்கும். அந்த சீட்ஸ் தான் இங்கே வந்து எலக்ட்ரானாக அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் அங்கங்கே அப்படி எம்படடாக இருக்கும் தான் சொல்கிறாங்க பாருங்க. எம்படடு. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, இது வந்து இந்த ஸ்பெரிக்கல் மாடலில் உள்ள எல்லா மாஸும் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட். ஆனால் அவர் இந்த காலத்தில் வந்து 1898 அவர் இருந்த காலத்தில் வந்து இந்த மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, ஒத்துக்கலாம். ஆனால் அதுவே லேட்டாக இப்போ வந்து கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கான்னு, இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்குது. அது அப்போ தெரியாது. லேட்டாக நிறைய எக்ஸ்பிளைன்லாம் பண்ணும்போது இவர் சொன்ன மாடல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. அதான் சொல்கிறாங்க. சரி, அடுத்து இந்த இங்கேருந்து விட்டால் தாம்சன் வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் இன் 1906 ஃபார் is theoretical and experimental investigator on the conduction of electricity by gases. அதாவது இவர் இந்த மாடல் கண்டுபிடிச்சதுக்காக ஒன்றும் நோபல் ப்ரைஸ் கிடைக்கல. அவருக்கு எதுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பை கேஸஸ், அதாவது கேஸஸ் மூலமா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணலான்னு அது ஒன்று அவர் தாம்சன் தான் கண்டுபிடிச்சார். அதனால தான் இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம் பார்த்தோன்னா, ஆக்சுவலி இந்த ரூதர்ஃபோர்ட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது மூலமாக தான் நியூக்ளியஸோட சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜில் ஒரே இதில் ஆக்குப்பை இருக்குன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க அப்புறம் பாம்பர்டட் வெரி தின் கோல்டு ஃபாயில் வித் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். அதாவது ரூதர்ஃபோர்ட்டும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கேட்டகரி எக்ஸ்பெரிமெண்ட்டு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது படித்து சொல்கிறேன் கேளுங்க. Rutherford famous alpha particle scattering experiment is represented in figure 2.5. இதோ பாருங்கள், இதோ இருக்க பாருங்க. இது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் எடுத்துக்காங்க. லெட் பிளேட்டு, இது வந்து ஃபோட்டோகிராஃபேட்டு, இங்கே வந்து கோல்ட் ஃபைன் வச்சுருக்காங்க. இந்த லெட் பிளேட் இருக்குதுன்னா, இங்கேருந்து அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து எங்கேயும் ஸ்கேட்டர் ஆகாமல் ஒரே இடத்துக்கு போகிறதுக்காக. Stream of higher energy alpha particles from the radioactive source was directed at a thin foil thickness of 100 nanometer of gold metal. The thin gold foil has a circular fluorescent zinc sulfide skin around it. Whenever alpha particle struck on the skin, a tiny flash of light was produced at that point. இதுக்கான மீனிங், இந்த பேரங்கள் மீனிங் அப்படி சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது ஒரு தின் கோல்டு ஃபாயில் வச்சுருக்காங்க, ரொம்ப தின் கோல்டு ஃபாயில். அதை சுற்றி வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஸ்கின் வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த கோல்டு ஃபாயில் எந்த அளவுக்கு தின்னோ 100 நேனோமீட்டர் அவ்வளோ தின்னா. அதை சுற்றி என்ன வச்சுருக்காங்கன்னா
ஜிங்க் சல்ஃபேட் ஸ்க்ரீனு ஓகேவா. இப்போ வந்து ஆல்ஃபா சோர்ஸ்லேருந்து ஆல்ஃபா லைட் வருது, இது மூலமா உள்ளே போகுது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா இது வந்து குவைட் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்கிறேன். வந்ததுனால லைட் இதுக்கு போய் இன்னும் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இங்கேருந்து வந்து இங்கே இந்த இடத்த மட்டும்தான் உருன்னு நினச்சிட்டான், இங்கே இடத்த மட்டும்தான் வரும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா இங்கே சுற்றி அப்படியே வந்திருக்கு. இங்கே ரொம்ப ஸ்கேட்டராக இருக்குது. The result of scattering is were quite unexpected. இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கே, ஆனால் இங்கே சுற்றி வந்திருக்கு. According to Thomson model of atom, the mass of each gold atom in the foil should have been spread evenly over the entire atom, and the atom had enough energy to pass directly through such a uniform distribution of mass. It was expected that the particle will slow down and they change the direction only by small angles as they pass through the foil. It was observed that இந்த பேரா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தாம்சன் மாடல் என்ன சொல்லியிருந்தாங்க, தாம்சன் மாடல் வந்து இப்படி ஸ்பெரிக்கலாக இருந்துச்சு, இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு தான் சொன்னாங்க. இப்போ வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல் படி என்ன நடந்துக்குன்னா, இப்படி வந்திருந்ததா ஆல்ஃபா பீம் வந்திருந்ததா, இது இப்போ இந்த தின் கோல்ட் ஃபாயில் உள்ள ஒரு ஆட்டம் தான் இது. அதை அப்படியே இங்கே நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கா அப்படி இங்கே அப்படியே பொறுமையாக வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே இங்கே அந்த பாசிட்டிவ் சார்ஜிங்லாம் இருக்கனால பொறுமையாக டெஃபினட்டாக ஒரு ஸ்மால் ஆங்கிள் வரை இந்த மாதிரி வெளில போயிருக்குன்னு நினச்சிங்க பாருங்கள். அக்கார்டிங் டு தாம்சன் படி இங்கே கொடுத்தாங்க. அக்கார்டிங் டு தாம்சன் the mass of each gold atom should have been spread evenly through entire atom ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அந்த half had enough energy to pass directly to the uniform distribution, or it was expected that particles slow down and change the direction by only small. அதான் நான் சொன்னது தான், ஸ்மால் ஆங்கிளால் டிவைட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு, ஓகேவா. அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த alpha particles pass through the gold foil undeflected. என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து அன்டிஃப்ளெக்டடாக போயிட்டு, a small fraction of alpha particle was deflected by small angles. அதாவது ஸ்மால் ஃப்ராக்ஷன் கொஞ்சம் ஒரு சிலர் தான் வந்து டிஃப்ளெக்ட் பாருங்கண்ணா. இப்போ இது வேணாம் நீங்கள் புதுசாக இங்கே வரைகிறேன். நிறைய இது வந்து அப்படியே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, ஆனால் ஒரு சிலது மட்டும் இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு சிலது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கா, ஒரு சில இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கா. ஆனால் ஒரு சிலர் பாருங்கண்ணா ஒரு ஸ்மால் ஆங்கிள்லேயே டிவைட் ஆகிருக்கு. அதை சொல்கிறாங்க. A very few alpha particles, 1 in 20,000, bounced back, that is, were deflected nearly 180 degree. அதாவது 20,000 ஒரே ஒரு இது மட்டும் ஆல்ஃபா பார்ட்டிகள் மட்டும் பவுன்ஸ் ஆகிருக்கு. அதாவது இங்கேருந்து வந்து மறுபடியும் அங்கேயே திரும்பி போயிருக்கு. அங்கே இங்கே புறாமே சொல்கிறேன். ஆட்டமாக இங்கேருந்து, அதாவது இங்கே நியூக்ளியஸ் சார்ஜ் இருந்திருக்கு, இங்கே வந்தது அப்படியே போயிட்டு இந்த சென்டர்வே வர்றது இப்படியே வந்து இப்படியே வந்திருக்கு, இப்படியே திரும்பி போயிருக்கு. அது 180 டிகிரிலே வந்துருக்கு, அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு. அதான் 1 in 20,000. On the basis of the observation, Rutherford drew the following conclusion regarding the structure of atom. Most of the space in the atom is empty, as most of the alpha particles pass through the foil and deflected. அதாவது ஆட்டமில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து என்னமா இருக்குன்னா எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இது வந்து இங்கே எம்டியாக இருந்தால் தானே இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். நிறைய இது ஸ்ட்ரைட்டாக தான் போயிருக்கேன், ஏன்னா அங்கே நிறைய இது எம்டியாக தான் இருக்குது. எப்படின்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் வச்சுக்கோங்களேன், வாட்ஸ் சொல்கிறேன், ஒரு கிரவுண்டு ஒரு 10 to the power 5 கிலோமீட்டர் வரைக்கும் பெருசாக இருக்குது. அதில் ஒரு ஃபுட்பால் எடுத்து நடுவில் வைங்களா, அதுதான் நியூக்ளியஸ். மற்றது எல்லாமே இந்த ஆட்டம் சைஸ் தான். அந்தளவுக்கு பெரிய ஆட்டமுக்கு குட்டியூண்டு நியூக்ளியஸ், ஓகேவா.
A few positively charged alpha particles were deflected. The deflection must be due to enormous repulsive force, showing that the positive charge of the atom is not spread throughout the atom as the Thomson has presumed. The positive charge has to be concentrated in very small volume that repelled and deflected the positive charge alpha particles. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்டு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் தான். ஆக்சுவலி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் தான் ஹச்சில் ஹீலியமில் 2 எலக்ட்ரான் ரூம் பண்ணிட்டா, அதாவது 2+. இதான் நம்ம வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம். அதனால் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான், ஓகேவா. ஆக்சுவலி இப்போது அந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த நடுவாட்டம், அதுக்குள்ளே ஆல்ஃபா ரே போய் அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகிருக்கனால அங்கே தான் எல்லாமே அந்த ஸ்மால் வால்யூமில் எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் அங்கே தான் ஆக்குப்பை ஆகிருக்கு. அதனால தான் அது எந்தளவுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் அப்படியே பேக்வேர்ட் 180 டிகிரியில் பேக்வேர்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகே. Calculation by Rutherford showed that the volume occupied by the nucleus is negligibly small as compared to the total volume of the atom. The radius of the atom is about 10 to the power 10 meter, while that of nucleus is 10 to the power minus 15 meter. One can appreciate this difference in size by realizing that if a cricket ball represents nucleus, then the radius of the atom would be about 5 kilometer. நான் இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் 10 to the power 5 kilometers, சாரி 5 கிலோமீட்டர் தான். இந்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஆட்டம் ரேடியஸ் எவ்வளோனா 10 to the power 10 மீட்டர். ஆனால் நியூக்ளியஸ் எவ்வளோனா 10 to the power minus 15 மீட்டர். அதுவும் ரொம்ப குட்டியாக தான் சொன்னோம். ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள ஆட்டமுக்கு ஃபுட்பால் சைஸில் உள்ள தான் நியூக்ளியஸ் சைஸு. ஏன்னா ரொம்ப ஸ்மால் வால்யூம் தான் ஆக்கியபை பண்ணியிருக்கு. அது ரூதர்ஃபோர்ட் தான் சொல்லியிருக்காரு, ஓகே. தாம்சன் மாடல் வந்து இதில் ஃபெயிலியர் ஆகிட்டு. அடுத்து, on the basis of above observation, Rutherford possessed the nuclear mode of atom. According to this one, the positive charge and most of the mass of the atom was densely concentrated in its extremely small region. This very small portion of the atom was called nucleus by Rutherford. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்மால் ப்ரொபோர்ஷன் தான் இருக்குது ஆட்டம் நடுப்பகுதி தான். அதனால் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்குப்பை இருக்க அந்த வால்யூம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியஸ் சொல்கிறோம். The nucleus is surrounded by electrons that move around the nucleus with a very high speed in a circular path called orbits. Thus, the Rutherford models of atom resembles the solar system in which the nucleus plays the role of sun and the electrons that are relevant in planets. இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நியூக்ளியஸ் வந்து சூரியனாகவும் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம பிளான்ஸாக நினச்சிக்கணும். ஏன்னா வந்து பிளான்ஸ் வந்து சூரியன் சுற்றுற மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டே வருது. அது வந்து ஆர்பிட், அது ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால சோலார் சிஸ்டமோட நம்ம ஆட்டமை கம்பேர் பண்ணுறாங்க. தேர்ட் பாயிண்ட் electrons and the nucleus are held together by electrostatic forces of electrons. அது இந்த எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸாக அது அப்படியே சுற்றுதில்ல, நியூக்ளியஸை நிற்கிது. அது எப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக நிற்கிது, ஓகே. அடுத்து, அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். இது நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த 2 லைனாக படித்தா போதுங்க. அட்டாமிக் நம்பர்னா எஸ்எட்டில் என்ன, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இந்த நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான். இந்த ஆட்டமாக தான் ப்ரோட்டான்ஸ் தாங்க. ஏன்னா ப்ரோட்டான்ஸ் வந்து உள்ளே இருக்குது, எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம், போடுவோம், எடுப்போம். அதனால அது மாறிட்டு இருக்கு. ஆனால் ப்ரோட்டான்ஸ் வந்து இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு ப்ரோட்டான் தான், ஹீலியமுக்கு ஒரு ப்ரோட்டான்னா 2 ப்ரோட்டான் தான். ஆனால் ஹீலியம் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரான் இருங்க 2 எலக்ட்ரானே எடுக்கலாம். அதனால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மாறும், ஆனால் ப்ரோட்டான் மாறாது, ஓகேவா. அடுத்து, மாஸ் நம்பர் நம்பர் ஆஃப் எங்கே பாருங்கள், அட்டாமிக் இன்னொரு பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நியூட்ரல் ஆட்டம்னு என்னது, இந்த எந்த எலக்ட்ரானையும் ரிமூவ் பண்ணாமல் எந்த எலக்ட்ரானையும் ஆட் பண்ணாமல் 2+2 -2 எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நியூட்ரல் ஆட்டம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது என்னது, மெக்னீஷியனுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? இப்போ இதுலேருந்து 12 எலக்ட்ரான். இப்போ மெக்னீஷியம் 2+, இல்லை எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? 10.
இப்போது இதுலேயும் எலக்ட்ரான் 10 இதுலேயும் எலக்ட்ரான் 10. அப்போ அட்டாமிக் நம்பர் இது கேல்குலேட் பண்ணணும், இது கேல்குலேட் பண்ணால் இதுதான் நியூட்ரல், இதுதான் நம்ம எடுத்துக்கணும், இது நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறாங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் நியூட்ரல் ஆட்டம். ஓகேவா, நியூட்ரல் ஆட்டமில் பாருங்க, இதுதான் நியூட்ரல் ஆட்டம். அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் நியூட்ரல் ஆட்டம் வராதான்னு கேட்டால் நம்ம வராது. ஏன்னா இப்போ மெக்னீஷியம் எத்தனை ப்ரோட்டான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு எலக்ட்ரானில் எத்தனை ப்ரோட்டான் உள்ளுக்குள்ளே இருக்குது, 12 தான் இருக்குது. இதுலேயும் மெக்னீஷியம் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 12 ப்ரோட்டான்ஸ் சொல்கிறாங்க, ப்ரோட்டான்ஸ். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதான் மாஸ் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதாவது இது வந்து நம்பர் ஆஃப் எத்தனை மாஸ்னா அது உள்ள ப்ரோட்டான்ஸு நியூட்ரான்ஸு சேர்த்துக்கணும், அவ்வளோதாங்க. இதுக்கான நம்ம என்ன டவுட் பண்ணணும், இதில் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் சேர்த்துக்கூடாது, ஒன்லி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். பேரை நீங்கள் படித்து பார்க்குறதுனால பார்த்துக்கோங்க. இப்போ ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடாப்ஸு. The composition of any atom can be represented by using the normal element symbol X with superscript on the left hand as the atomic mass number A and script Z on left hand as atom. என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க, இது வந்து எலமெண்ட். ஓகேவா, ஏனா நான் சொன்னேன், ஏனா வந்து மாஸ் நம்பர், இசட்னா அட்டாமிக் நம்பர்ன்ட்டு. இது மாஸ் நம்பர் அட்டாமிக் குழப்பமாயிடுங்க, ஏன்னா அட்டாமிக் நம்பர் போட்டுருங்க. ஏன்னா மாஸ் நம்பர் பாருங்க, ஏன்னா மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் இசட்டு இப்படி போனாங்க பாருங்க. இது வந்து மாஸ் நம்பருங்க, இது அட்டாமிக் நம்பர். கார்பனுக்கு வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எல்லாம் 6, மாஸ் நம்பர் 14. இது வந்து ஐசோபார்க்கு எக்ஸாம்பிள். Isobar are the atom with same mass number but different atomic number. For example, the isobars are the atoms with same mass number. Mass number same இருக்கும். இந்த பாருங்க, இது மாஸ் நம்பரா, மாஸ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே வந்து இங்கே பாருங்கள், எஸ் போடுறீங்களா, ஃபஸ்ட் A2Z, அதுதான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாஸ் நம்பர். ஓகேவா, இதுதான் ஆட்டாமிக் நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. But different same mass number, different atomic number. On the other hand, atoms with identical atomic number but different atomic mass number are known as isotopes. எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐசோடோப்ஸ்க்கு வந்து H1 1 H2 1 H3 1. இங்கே பாருங்களா, மாஸ் நம்பர்லாம் வெவ்வேறாக இருக்குது, ஆனால் அட்டாமிக் நம்பர்லாம் ஒன்றா இருக்குல்ல. இதுக்கு பேர் தான் ஐசோடோப்ஸு. In other words, according to the equation 2.4, it is evident that the difference between isotopes is due to the presence of different number of neutrons present in the nucleus. For example, consider of hydrogen atom. Again, 99.985% of hydrogen contain only one proton. The isotope is called protium. The rest of the percent hydrogen contain two other isotope contain one proton, one neutron, called deuterium. And the other one possessing one proton, two neutron, called tritium. இது கன்மீனிங் நான் இந்த பேர் கன்மீனிங் அப்படி இந்த ட்ரிட்டியம் வரைக்கும் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேங்க, கேளுங்க. ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே ப்ரோட்டான்லாம் ஒன்றா தாங்க இருக்கும். நியூட்ரல் ஆட்டமில் எல்லா எலக்ட்ரானும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் எல்லா ஆட்டம்ஸையும் நியூட்ரான் வந்து ஒன்றா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸுங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுக்கு என்ன கிடையாதுங்க. நியூட்ரான் தான் மாறிக்கிட்டே இருக்கும், புரியுதா? அதனால தான் இங்கே பாருங்கன்னா ப்ரோட்டியமுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர் வரும். மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் வந்து 1, டியூட்டேரியமுக்கு 1, ட்ரிட்டியமுக்கு 1. ஆனால் மாஸ் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது ஏ பார்த்திங்கன்னா புரோட்டான் 1, ஒரே ஒரு புரோட்டானு. இது டியூட்டேரியம் பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான். ட்ரிட்டியம் பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டானு 2 நியூட்ரான். ஓகேவா, இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு, சரியா? The latter isotope is found in trace amounts on the earth. Other examples of commonly occurring isotopes are carbon atoms containing 6, 7 and 8 neutron besides the 6 proton. நான் பார்த்துக்கோங்க, chlorine atoms containing 18 and 20 neutrons besides 17 protons. இதில் எக்ஸாம்பிள்ஸுங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இந்த அளவு இருக்கும், இது இந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் இந்த ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸு. ஓகே, லாஸ்ட்டாக இந்த பேரா பார்த்தலாம். Last and important point to mention regarding isotopes is the chemical properties of atoms are controlled by the number of electrons, which are determined by the number of protons in the nucleus. Number of protons
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எது டிட்டர்மைன் பண்ணால் எலக்ட்ரான்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. அதே இது டிட்டர்மைன் பண்ணால் அது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இந்த நியூக்ளியஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுறது. இதான் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அவ்வளோதான் இங்கே. நெக்ஸ்ட்டு ட்ராபேக்ஸ்னால் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.